வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். நமக்கான உரிமையை நாம கேட்கலனா வேற யாரு கேட்பா அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான விஷயத்தை வச்சு ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து ஒரு பாலிவுட் படமா வெளிவந்திருக்கிற ஹக் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். ஹக் அப்படின்னா ஹிந்தியில உரிமை அப்படின்னு அர்த்தம். இந்த படம் ஏன் ஒரு மஸ்ட் வாட்ச் அப்படிங்கிறத இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட ஹீரோயின் யாமி கௌதம் ஹீரோவா இருக்கிற ஹிம்ரான் அஷ்மிய திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ஹிம்ரான் அஷ்மி ஒரு அட்வொகேட்டா இருக்கிறாரு. யாமி கௌதம்க்கு 2 குழந்தைங்க பிறக்கிற வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்குது. ஒரு நாள் இம்ரான் அஷ்மி யாமி கௌதமுக்கு தெரியாம 2வது திருமணம் செஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வராரு. இதனால யாமி கௌதம் கோச்சுக்கிட்டு தன்னுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போறாங்க. கொஞ்ச நாள் அவங்களுக்கு செலவுக்கு பணம் வந்துகிட்டு இருக்குது. ஒரு நாள் வர பணம் திடீர்னு நின்னு போகுது. அது ஏன் அப்படின்னு கேட்கலாம் அப்படின்ட்டுன்னு யாமி கௌதம் இம்ரான் அஷ்மி வீட்டுக்கு போறாங்க. அங்க அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் யாமி கௌதம் தனக்கான உரிமைக்காக கோர்ட்டுக்கு எப்படி போறாங்க, அங்க நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாமி கௌதம் தன்னுடைய கெரியர்லயே ஒரு பெஸ்டான பர்ஃபார்மன்ஸை இந்த படத்துல வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும்னா, கோர்ட் ரூம்ல அவங்க பேசுற வசனங்களாகட்டும், கண்கள்ல காட்டுற வழிகளாகட்டும் சான்ஸே இல்ல. விருது வாங்குற அளவுக்கு பெஸ்டான பர்ஃபார்மன்ஸை திரையில கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா, யாமி கௌதம்க்கு இணையா இம்ரான் அஷ்மி போட்டி போட்டு நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்துல வழக்கமான ஒரு ஹீரோவா இல்லாம கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடு கலந்த ஒரு கணவர் கதாபாத்திரத்துல அவரு நடிச்சு மிரட்டி விட்டுருக்கிறாரு. யாமிக்கும் இம்ரான் அஷ்மிக்கும் இடையே நடக்கிற கோர்ட் ரூம் வாதங்கள் படத்துல சூப்பரா இருக்கு. நாம பல படங்கள்ல கோர்ட் ரூம் சம்பந்தப்பட்ட காட்சிகள் பார்த்திருப்போம். இந்த படத்துலயும் கோர்ட் ரூம் சம்பந்தப்பட்ட காட்சிகள் இருக்குது. ஆனா அந்த காட்சிகளை முடிஞ்ச அளவுக்கு ஆடியன்ஸுக்கு போர் அடிக்காம நேர்த்தியா இவங்க கொண்டுட்டு வந்தது நல்லாவே இருக்குது. படத்தோட கதைக்களம் 1980 காலகட்டத்துல நடக்கிற மாதிரி தான் இருக்குது. சோ அந்த 80s பீரியட இவங்க காஸ்டியூம் டிசைன் மற்றும் செட் ஒர்க் மூலமா இவங்க கொண்டுட்டு வந்த விதம் பிரமாதமா இருக்கு. படத்தோட கடைசி 10 நிமிஷத்துல யாமி கௌதம் கோர்ட் ரூம்ல எமோஷனலா பேசுற காட்சிகள் கைத்தட்டல பெறுது. இந்த படத்தை பல இடங்கள்ல இவங்க நம்பகத்தன்மையோட பிரசன்ட் பண்ண விதம் நல்லாவே இருக்குது. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் ஒரு டிராமா ஸ்டைல்ல தான் மூவ் ஆகுது. அதனால கண்டிப்பா நீங்க ஒரு ஸ்லோனஸை ஃபீல் பண்ணுவீங்க. மற்றபடி படத்துல பெருசா குறைகள் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. ஓவராலா இந்த படம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படம் ஃபேமிலி வாட்சபிள். என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.